இந்த நாள் நல்ல நாள் என்னை நான் கண்ட நாள் இந்த நாள் நல்ல நாள் என்னை நான் கண்ட நாள் உண்மையை எண்ணினான் ஊமையாய் இந்த நாள் நிம்மதி கொண்ட நாள். என்ன சார் இது? இவ்வளவு பேருக்கு மத்தியில என்ன ஒரு பெரிய லட்சாதிபதி சிங்கப்பூர்ல இருந்து வந்தவன் அறிமுகப்படுத்தி வச்சீங்களே. உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே சார், நான் ஒரு ஹோட்டல் சப்ளையர், ஏழை பாஜார் எடுத்து வளர்த்த அனாத பையன் எல்லாம் தெரிஞ்சுதான்ப்பா சொன்னேன். அதுக்காகத்தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து நீ எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு ஒரு லெட்டரையும் கொடுத்தேன் சார். இந்த நாடகம் எல்லாம் எதுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. சொல்றேன், என் பொண்ணு விஜயா இருக்க, அது மனப்போக்கே விசித்திரமானது. தப்பு என்னோட தான், தாயில்லாத பொண்ணாச்சேன்னு அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்தேன். அதனோட பலன் பகட்டும் படாடோபமும் அது மனசுல அப்படியே முத்திர மாதிரி பதிஞ்சு போயிருக்கு. ஏழையை கண்டாலே எட்டிக்க மாதிரி ஒரே கசப்புத்தான். ஏன் வைரத்தை பார்த்த கண்கள் வறுமையை பார்க்கறதே கேவலம்னு நினைக்கிற பொண்ணு. அப்படிப்பட்டவா உன்னை உயர்வா கருதணும், உனக்கு மதிப்பும் மரியாதையும் தரணுங்கிறதுக்காகத்தான் பல காரணங்களை உத்தேசிச்சு இப்படி ஒரு பொய்ய சார். என்ன மதிக்கணுங்கிறதுக்காக இப்ப ஒரு பொய்ய சொன்னீங்க. ஆனா உண்மை தெரிஞ்சப்புறம் அவங்க என்ன மதிப்பாங்களா? தெரியற போது தெரியட்டும். ஆனா நீ மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் நீ ஏழைங்கிறத யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. குறிப்பா என் மகன்கிட்ட சொல்லவே கூடாது சார். சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி உன் நன்மையை உத்தேசித்தான்பா சொல்றேன். சத்தியம் பண்ணி சரி சார். நன்றிப்பா, ரொம்ப நன்றி. என்ன மாப்பிள்ள நீங்க ரெண்டு பேரும் இங்கேயா இருக்கிறீங்க? அங்க எல்லாரும் உங்களை தேடிட்டு இருக்காங்க. பிசினஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தான். ஏன் டாடி பிசினஸ் விஷயமா பேசுறதுக்கு உங்களுக்கு நேரம் காலம் கிடையாது? சாரி. If you don't mind. Yes, I don't mind. நான் உங்களை ஒன்னு கேட்கலாம் நினைக்கிறேன். மிஸ்டர் ராஜா எங்க ஸ்டே பண்ணிருக்காரு? ஹோட்டல். ஓ நோ, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகும் டாடி? ஏன் டாடி? If he doesn't mind, நமக்கு தான் இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, அவர் இங்கேயே வந்து ஸ்டே பண்ணலாமே. You are correct. மிஸ்டர் ராஜா, நீங்க பெரிய பணக்காரர். ஹோட்டல்ல தங்கி இருக்கிறது எங்களுக்கு தான் கௌரவ குறைச்சல். பேசாம இங்க வந்து தங்கிருங்க. ஓகே. என்ன சார் நீங்களே இப்படி சொல்றீங்க? நான் சொல்லல, என்னுடைய டாக்டர் சொன்னான். சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசனை பண்ணி சொல்றேன். நீங்க எவ்வளவு வேணும்னாலும் டைம் எடுத்துக்கங்க. இது உங்க வீடு, நீங்க இங்கதான் வந்து தங்கணும். ஓகே, டபுள் ஓகே. எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி ஒரு ஏற்பாட்டை செஞ்சிருக்கீங்களே, அது உங்களுக்கு நியாயமா படுதா? என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, கல்யாணம் ஆகாத பொண்ணு, வயசு பொண்ணு நம்ம வீட்டுல இருக்கு. இதே வீட்டுல அந்த பையனை தங்க சொல்லி இருக்கீங்களே, அது நியாயமா படுதான்னு கேட்டேன். ஓ அதுவா? இங்க பாருங்க, நான் எந்த காரியம் செஞ்சாலும் அதுல உள்ள நல்லத கட்டதை யோசனை பண்ணித்தான் செய்யணும். மாப்பிள்ள, யார பணக்காரன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம விஜயா ஓடி ஆடி உபச்சரிக்கிறாளோ அந்த ராஜா யார் தெரியுமா? யாரு? ஒரு ஏழை பையன். நான் மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிற வாத்தியார் வேதாச்சலத்தோட வளர்ப்பு மகன். அந்த ஒரு யோக்கியதாம்சம் போராது அவனை எடப்படுறதுக்கு. போதும் மாப்பிள்ள, போதும். ஆனா நீங்க போய் நான் ஆடுறதுக்கு காரணம் என்ன? இவளை நல்லபடியா வச்சுக்க கூடிய ஒரே பையன் பணத்துக்காக இல்லாம குணத்துக்காக நான் மதிக்கிற அந்த ராஜா ஒருத்தன் தான். இப்ப புரியுதா நான் ஏன் போய் சொன்னேன்? புரியுது. விஜயாவுடைய மனசை புரிஞ்சிக்காம நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களே, இது உங்களுக்கு நியாயமாப்படுதா? இப்ப நான் கேட்ட கேள்வி புத்திசாலித்தனமா இருந்தா இல்லையா? இல்லை. அப்பல எப்ப அவ ராஜாவை பார்த்து நீங்க எங்க வீட்டுல தான் தங்கணும்னு வலுவுல போய் வரவேற்றாலோ அப்பவே அவ மனசு என்னன்னு புரியலையா? வணக்கம். உங்களுக்கு 101. 101 வயசுங்க. இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம், படக்குன்னு வந்துட்டீங்க. அரை மணி முன்னாடி உங்களை நான் எதிர்பார்த்தேன். அடாடா, மாடி அறைய உங்களுக்காக விஜயா என்னமா டெக்கரேட் பண்ணிருக்கு. கலர் கலரா சீனரி படங்களை தொங்க விட்டுருக்குதுங்க. ஆமா ஆமா, சவத்துல எங்க பார்த்தாலும் கண்ணாடி அலமாரி தான், எங்க பார்த்தாலும் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். 7 feet ஹைட்ல ஃப்ரிட்ஜ் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கு. திறந்து பாத்தீங்கன்னு வைங்க, உள்ள ஜில்லுன்னு இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ள ஜில்லுன்னு இருக்கும். அந்த பர்னிச்சர் செட்டப்பை பார்த்தாலே ஃபாரின் ஹோட்டல்ல பாக்குற மாதிரி இருக்கும். பர்னிச்சர்னா சோஃபா செட், பர்னிச்சர்னா சோஃபா செட் உட்கார்ந்தாங்க வழுக்குது அப்படியே. ரூமுக்குள்ள போனதும் இது நம்ம வீட்டுல இருக்கிற ரூம் தானா இல்ல வேற எங்கேயாவது வந்துட்டோமான்னு சந்தேகம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், நம்ம ரூம் தாங்க, நம்ம வீடு தாங்க. சின்ன விஷயத்தையே இவ்வளவு பெருமையா பேசுறீங்க. அவரே பாக்கட்டேன். அவரே பாக்கட்டும். நினைச்ச அடகு வச்ச அந்த ஆளை நான் மார்க்கெட்ல சந்திச்சேன். இன்னும் 2 நாள்ல வாங்கின பணத்தை வட்டியும் முதலுமா நீ கட்டலன்னா நிலத்தை ஏலத்துக்கு கொண்டு வந்துருவேன்னு கண்ணாபுரான்னு பேசுறாங்க. எல்லாம் ஏலத்துக்கு போதா?
இனிமே நான் எங்க வெட்ட போறேன். பேசாம அவனே எடுத்துக்க சொல்லு. ஏன்னா நிலம் ஏலம் போலாம், ஆனா மாலம் போக கூடாது பாரு. எவ்வளவு போலாம், எங்க இருந்து, யாருக்கு வந்திருக்கு, யார் அனுப்பிச்சிருக்கா? 500 ரூபாங்க. மெட்ராஸ்ல இருந்து ராஜாங்கிறவர் அனுப்பிச்சிருக்காரு. ராஜாவா? சீக்கிரம் வந்து கையெழுத்து போடியா, பணத்தை வாங்கு. கையெழுத்து போடியா. போஸ்ட்மேன், இதை திருப்பி அனுப்பிச்சிருவோம். என்னையா சொல்றேன்? மாதிரிங்க நான் சொன்னபடி செய்யுங்க, போங்க. என்னையா சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு? பசுபதி, ராஜா அனுப்புற மணி ஆர்டர் நான் வாங்கினா வியாபாரி ஆயிடுவேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், மறந்துட்டியா? வாத்தியார் தொழில் இருக்க, அது எழுதி எழுதி கரைஞ்சு போற சாப்பீஸ் மாதிரி. பனி பெய்ஞ்சா பயிர் வளைய போட்டு, மழை பெய்ய நெஞ்சா என் கடன் அடைச்சு எனக்கு கௌரவத்தை கொடுக்க வேண்டியவன் என் மகன். எனக்கு எது நடக்கிறதா இருந்தாலும் அவன் கையால தான் நடக்கும். அதுதான் நியாயம். வேதாச்சலம், ஏன் வயசான காலத்துல இன்னும் அடுப்ப கட்டிக்கிட்டாரு? ஆண்டவன் வாயை மட்டும் கொடுத்துருந்தா பரவாயில்ல, வைத்தியம் கொடுத்துருக்காருப்பா. காலா காலத்துல ஒரு மருமகளை வீட்டுக்கு கொண்டாந்து அவன் கையில கரண்டியை கொடுத்துட்டு நீ நிம்மதியா இருக்கிறத விட்டுட்டு. எனக்கு அந்த பாக்கியம் இல்லப்பா. முத்துவை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம். வீணா ஒரு பெண்ணுடைய வாழ்வை கெடுத்து சொல்றேன். என்னையா பேசுறீரு? இப்ப என்ன ஊர் உலகத்துல நடக்காது நடந்து போச்சு? ஆறாத ஆட்டம் ஆடினவெல்லாம் ஒரு கால் கட்ட போல அடங்கிடுறான். செஞ்சு விட்டோம்னா அவரும் பொறுப்பை உணர்ந்து திரும்பிடுறான். நீ சொல்றது சரிதான்ப்பா. முத்துக்கு பெண் கொடுக்கறதுக்கு யார் தயாரா இருக்காங்க பாரு. எனக்கு தெரிஞ்ச நண்பருடைய பெண் ஒருத்தி இருக்கா, ஆனா கொஞ்சம் ஏகப்பட்ட இடம் தான். நீ சரின்னு சொல்லு, முத்துவையும் கேட்பான். ஒத்துக்கிட்டானா கல்யாணத்தை முடிச்சிருவான். இத முத்துவ வர்றானே. முத்து, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுப்பா. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். 5 நிமிஷத்துல பேச முடிஞ்சா பேசுங்க. 5 நிமிஷமா? ஆற அமர உட்காந்து நீ யோசிச்சு பதில் சொல்ல வேண்டிய உன் வாழ்க்கை பிரச்சனைப்பா. வாழ்க்கை பிரச்சனையா? என்னது? உன் கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேச சொல்லி உங்க அப்பா சொன்னாருப்பா. என்னது? என் கல்யாணத்தை பத்தி என்கிட்ட பேச சொல்லி எங்க அப்பா சொன்னாரா? ஏப்பா, தம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தகப்பனுக்கு அக்கறை இருக்காதா? இந்த பாரு, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து பேசி வச்சிருக்கேன். பொண்ணு 7 8வது வரலும் படிச்சிருக்கு. எங்க அப்பா மட்டும் நான் பெரிய மில்லியனரா இல்ல நான் படிச்ச பட்டதாரியா ராஜா மாதிரி? அடா, அதுக்குதான் நீ கொடுத்து வைக்கலையப்பா. அது போட்டு விடு. வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. நீ சரின்னு சொன்னா பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ வர வெள்ளிக்கிழமையில என் கல்யாணத்தை பத்தி ஒரு முடிவு எடுத்துடணும். ஆமாப்பா. பரவாயில்ல, நீங்க ஒருத்தராவது என் மேல இவ்வளவு அக்கறை எடுத்து செய்றீங்களா? ரொம்ப நன்றி மாமா. உங்க இஷ்டம் போலயே செய்யுங்க. அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சு போச்சு. நேரம் வந்தா புத்தியே மாறி போயிடாதா? இதுக்கு போய் பெருசா பயந்திய. இப்பதான் எனக்கு பயம் அதிகமாயிருக்கு. ஒன்னா இருக்கானா? இல்ல. கதவெல்லாம் தாபா போட்டல. ஏங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி உங்க வீட்டுக்கு பயந்து பயந்துவீங்க? சீக்கிரமா என்ன உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுக்குங்க. வணக்கம் சார். வணக்கம். அதுவே சந்தானமா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல சார், கொஞ்ச நேரம் தான். ஏன் இங்கே நின்றுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சார், நீங்க இல்லைன்னு சொன்னாங்க, அதான் வெளியிலே நிக்கிறேன். நான் இல்லாட்டி என்னப்பா, உள்ள போய் மாமா கிட்ட பணம் வாங்கிட்டு போக வேண்டியது தானே? சரி, ஏன்பா தயங்குற? ஓஹோ, அன்னைக்கு வித்தியாசத்துக்காக ஃபீல் பண்றியா? ஏன்பா, குணம் தான் உனக்கு நல்லா தெரியுமே. தம்பி, இப்படி உட்கார். ராஜா, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சரி, உட்காருப்பா. பரவாயில்ல சார், மரியாதையெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உட்கார். ஆமா, நீ என்ன படிக்கிற? ஃபைனல் BA படிக்கிறேன். ஓ, வெரி குட். எங்க தங்கி இருக்க? சார், எனக்கு அம்மா அப்பா கிடையாது. என்னைய படிக்க வச்சவரை ஐயா தான். இன்னைக்கு கூட பரீட்சைக்கு அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன் சார். குட் ஈவினிங். யார் கட்டி வீட்டுக்குள்ள வந்தீங்க? நான் வெளியில தாமா இருந்தேன். ஐயா தான். ஐயாவது ஆட்டுப்பட்டியாது. பணம் ஏதாவது கேட்கணும்னா வெளியே இருந்து கேட்கணும் சொல்லிருக்கலாம் இல்லையா? ஒரு தடவை சொன்னா வரைக்காது எனக்கு. வெளியே போ முதல்ல. என்னை மன்னிச்சிருங்க அம்மா, இதுதான் கடைசி தடவை. இந்த பரீட்சை எழுதி முடிச்சுட்டேன்னா இனிமே இந்த பக்கம் வரவே மாட்டேம்மா. ஓஹோ ஓஹோ, படிக்கிற ஆர்வத்தில் தான் சாரு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாரோ? எடுக்கிறது பிச்சை,
இதுல படிப்பெண்ண வேண்டி கிடக்குது. இப்படி பிச்சை எடுத்து படிக்கிறத விட எங்கேயாவது ஹோட்டல்ல காப்பி ஆத்த போகலாம். அம்மா தப்பெல்லாம் என்னதுதாம்மா? இவ்வளவு நாளும் எனக்கு தெரியாத ஒரு உண்மையை நீங்க புரிய வச்சுட்டீங்க. யாகை எடுத்து படிக்கிறது எவ்வளவு கேவலங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. ரொம்ப நன்றிம்மா. நான் வர்றேம்மா. நான் எங்கப்பா போறேன்? என்ன பண்ணி ஏழைகள் கிள்ளிச்சு நினைக்கிறாடா? கேட்க வந்த பையனை பார்த்து எங்க போய் காப்பி ஆத்தமா அப்படி சொன்னது அவனை சொன்ன மாதிரி தெரியலடா, என்ன சொன்ன மாதிரி தான் எனக்கு பட்டது. என்னால பொறுக்க முடியாதா? வந்துட்டேன். இனிமே அந்த வீட்டு வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன். வீட்டு வாசப்படியே மதிக்க மாட்டியா? ஆமா, தாண்டிக்கிட்டு போ. யாரோ யாரையோ என்னவோ சொன்னாங்களா? இவனுக்கு 10 வீட்டு வந்துருச்சு ரோசம். நீ யாருக்காக அந்த வீட்டுக்கு போன? ராமநாதனுக்காக தானே? அவருக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக தானே? ஆமா. இப்ப அந்த பொண்ணு ஏதோ பேசிருச்சுன்றதுக்காக நீ அந்த வீட்டை விட்டு வந்துட்டியானா? உன்னை பத்தி என்னடா நினைப்பாரு? நீ நம்ம வாத்தியார் கிட்ட வளர்ந்தவன்றதுனாலதான் உனக்கு இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து தம் வீட்டையே கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்க. நீ இந்த மாதிரி செய்தீங்கன்னா உன்னை பத்தி மட்டும் நம்ம வாத்தியாரை பத்தி புறப்படும் போது வாத்தியார் கொடுத்த வாதியை காப்பாற்றணும்னு சொன்னாலே சொல்லலையா? அதுக்காக நீ வாத்தியார் மேல பக்தி வச்சிருக்கிறது உண்மையா இருந்தா மரியாதை அந்த வீட்டுக்கு திரும்பி போட. கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்து. சொல்றதுக்கு இஷ்டப்படி மாத்திக்கிறதுக்கு இது என்ன தேர்தலில் கொடுத்தா? போட அவர் உடம்புக்கு என்ன? ஹார்ட் அட்டாக். இது 3வது தடவையா ஏற்பட்டது. சீரியஸா ஒண்ணு இல்லையே? கொஞ்சம் சீரியஸ் தான். இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. போக போகத்தான் நிலைமையை பற்றி சொல்ல முடியும். நான் வரேன். ராஜா வந்துட்டியா? பாப்பா, நான் ராஜா கிட்ட தனியா பேசணும். எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? ராஜா இப்படி உட்காரு. சார், என்ன மன்னிச்சிருங்க சார். விஜயா அந்த பையனை திட்டுறதை கேட்டு நான் மட்டும் அங்கேருந்து போகலன்னா உங்களுக்கு இந்த நிலைமையே ஏற்பட்டிருக்காரு. இல்ல ராஜா, உன் நிலையில யார் இருந்தாலும் அப்படித்தான் நடந்துட்டு இருப்பாங்க. அவளை சொல்லியும் குத்தம் இல்லை, அது அவளோட பிறவிக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் அவ திருந்துவான்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன். இல்லப்பா, அந்த நம்பிக்கைக்கு இனிமே இடம் இல்லை.